ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்ஷனில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லா ரசிகர்களின் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இன்னும் ஆக்ஷனுக்கு 2-3 நாள் தான் இருக்குது. நவம்பர் 24, 25 ஆகிய 2 டேட்டில் செம்மையாக நடக்க போகுது. ஸோ கலக்க போகுது. கிட்டத்தட்ட 500 பேர் பக்கம் வந்து செலக்ட் பண்ணி ஆக்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க பிசிசிஐ. அந்த 500 பேரில் ஒரு சில முக்கியமான வீரர்கள் எல்லாருமே வந்து ஆக்ஷன்லேயே வந்து சேட்லஸ் பண்ணல. அதுதான் வந்து அதிர்ச்சி அளிக்குது. ஜோப்ரா ஆர்ச்சர் வந்து உள்ள வரல, கேமரன் கிரீன் வரல. ஸோ இந்த மாதிரி முக்கியமான பிளேயர் எல்லாருமே ஐபிஎல்ல இந்த டைம் பார்ட்டிசிபேட் பண்ண போறதே இல்லை அப்படின்றது தெளிவான விளக்கத்தை பிசிசிஐ கொடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து அதிகமா வந்து இந்த ஆக்ஷன்ல வந்து இடம் பிடிக்கல. ஜோ ரூட்டும் இடம் பிடிக்கல. ஒரே ஒரு ஆள் 42 வயசான ஜிம்மி ஆண்டர்சனை மட்டும் இங்கிலாந்து பிளேயரை வந்து செலக்ட் பண்ணி பிசிசிஐ வந்து ஆக்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏன் அவரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வந்து அறிவிச்சிட்டாரு. ஸோ அதனால அவரை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே பாதிலே விட்டுட்டு போகக்கூடிய பிளேயர்ன்றதுனால ஸோ அவங்கள வந்து ஆக்ஷன்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போகாம இருக்காங்க பிசிசிஐ. ஸோ அதுதான் கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கும் விதமா இருக்கு. ஸோ மொத்தம் வந்து ஒவ்வொரு ஆக்ஷன்லயுமே ஒவ்வொரு லிஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா முக்கியமான வீரர்கள் எல்லாருமே இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே யாரை தூக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு. இந்த முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஸ்டார்டிங்லேயே வந்து ஆக்ஷனுக்கு வந்து பயங்கரமா விலை போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதையெல்லாம் தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து யாரை பிக் பண்ண போறாங்க, எந்தெந்த பிளேயர்ஸுக்கு போக போறாங்க, ஸோ விக்கெட் கீப்பர்ல வந்து எத்தனை பேருக்கு ஆக்ஷனுக்கு போக போறாங்க, ஆல்ரவுண்ட்ல எத்தனை பேருக்கு போக போறாங்க, ஸோ பவுலர்ஸ்ல எத்தனை பேருக்கு போக போறாங்க, ஸ்பின்னர்ஸ்ல யார் யாரெல்லாம் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மகேஷ் தீக்ஷனாவை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மீண்டும் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா மிச்சில் சென்டனர் இருக்காரு. ஸோ சென்னை ஏற்கனவே வச்சிருந்த ஒரு ஸ்பின்னிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருமே மீண்டும் வந்து ஆக்ஷன்ல அவங்களுக்கே போய் அவங்களை பிக் பண்ணி மீண்டும் வந்து அதே பிளேயிங் லெவலை வந்து செட் பண்றதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கு. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி டியூ பிளேசஸ் மும்பை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷமா ஆர்சிபியில் வந்து பிளே பண்ணிட்டு இருந்தாரு, கேப்டனாக இருந்தாரு. ஸோ இந்த டைம் வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கான எந்த ஒரு ஆப்ஷன்லுமே ஆர்சிபி வந்து இல்லை அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. அதனால அவரை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மீண்டும் ரிட்டர்ன் பண்ணி கம்பேக் பண்ணி மீண்டும் ஓமுக்கே வந்து டியூ பிளேசஸ் வந்து வரப்போறாரு. வந்தாருன்னா கண்டிப்பா வேற லெவலில் இருக்கும். ஸோ அவரும் ருத்ராஜ் கேகோட் தான் ஓப்பனிங்ல கலக்க போறாங்க. ஸோ தோனி அவர்கள் கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தோனி அவர்கள் வந்து அன்கப்டு பிளேயரை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தக்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த தக்க வச்சதை அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் தோனி அவர்களும் நிறைய ஆலோசனை பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பிளேயருக்கு போகலாம், எந்தெந்த பிளேயருக்கு வந்து எவ்வளவு கோடிகள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த பட்ஜெட்ல வந்து இவங்க பிளேயர் வந்து நம்மளுக்கு கிடைச்சா ஓகே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து டார்கெட் பண்றாங்க. ஏன்னா இப்போ சென்னை கிட்ட 55 கோடி ரூபாய் வந்து கையில் வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நமக்கு தேவை 20 பிளேயர் தேவை அப்படின்றதுனால ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு பிளேயருக்கு மட்டும் அதிகமாக வந்து செலவு பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. மற்ற பிளேயர்ஸ் எல்லாருக்குமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த அளவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்களுக்கு எந்த பிளேயர் தேவையோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஏன்னா இப்போ ரிஷப் பண்ட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய்க்கு அவர் வந்து போனாரு அப்படின்னா, ஒரு 20 கோடிக்கு மேல ஒரு 30 கோடிக்கு பக்கம் போறாங்க அப்படின் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர் வந்து விட்டு கொடுக்காம எடுத்தாங்க அப்படின்னா, மிச்சம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கையில் இருக்குது வெறும் 25 கோடி. அந்த 25 கோடியை வச்சு மிச்சம் இருக்கக்கூடிய 19 பிளேயர்ஸுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் பிக் பண்ற ஒரு சுச்சுவேஷன் அமையும். அதனால நல்ல பிளேயர்ஸ்க்கெல்லாம் விட்டுட்டு அவங்க ஸோ யாருமே எடுக்காத ஒரு பிளேயர்ஸை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த பிளேயருக்கு நம்ம போறோம், ஸோ எந்த ஒவ்வொரு பிளேயருக்கும் எவ்வளவு பட்ஜெட், இந்த பிளேயருக்கு இவ்வளவு பட்ஜெட்ல இருந்தால் நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தோனியிடம் வந்து ஆலோசனை பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த பிக் பண்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு அவங்களுக்கு. அந்த 6வது ஆர்டிஎம் கார்டு அன்கேப்டு பிளேயரா இல்ல கேப்டு பிளேயரா அப்படின்றது தான் டிசைட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. யாருக்கு அந்த ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ண போறாங்க, முக்கியமான பிளேயர்ஸ் சச்சின் ரவீந்திரா இருக்காரு, டெவன் கான்வே இருக்காரு, துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு, தீபக் சகார் இருக்காரு, மிச்சில் சாண்டனர் இருக்காங்க. ஸோ சமீர் ரிஸ்வி இவங்க எல்லாருமே வந்து இந்த காம்படிஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆர்டிஎம் கார்டு அந்த ஒரு பிளேயர் யாரு, அந்த சென்னையில் வந்து அடுத்து கண்டினியூஸா பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் யாரா இருக்க போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்ஷன்ல வந்து எந்தெந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து எடுக்க போறாங்க, இன்னும் இருக்கக்கூடிய 2 தினங்களுக்குள்ள எந்த மாதிரியான திட்டத்தை எல்லா அணிகளுமே கொண்டு வர போறாங்க. ஸோ ஆக்ஷன் இந்த டைம் வந்து களகட்ட போகுது. எல்லாருமே இந்த மெகா ஆக்ஷன்ல புதிய டீம் வந்து செட் பண்ண போறாங்க. ஸோ எப்படி செட் பண்ண போறாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து எல்லா டீம் வந்து போக போகுது அப்படின்றத ஆக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து அடுத்தடுத்த வீடியோல நம்ம கண்டினியூஸா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை, see you guys.